சரி, இப்போ பிள்ளைகள் வந்து தமிழ் பேசுவதற்கு, திருமுறைகளில் ஈடுபடுவதற்கு பெற்றோர் என்ன செய்யலாம்? அவங்களுடைய பங்களிப்பு எப்படியா இருக்கலாம்? கண்டிப்பா. ஏன்னா பெற்றோர்கள் வந்து மிக முக்கியமான பங்களிப்பு. இப்ப திருஞான சம்பந்தர் 3 வயதுல வந்து பாடினார். அவருக்கு வந்து கருவிலேயே திருவா இருந்தார். இதெல்லாம் அருளியல் பார்வை. என்ன பொறுத்தவரை அவங்க அப்பா அம்மா தான் அதுக்கு காரணம். அப்ப அந்த குழந்தைக்கு அது வயிற்றில் கருவாக இருக்கும் பொழுதே அவர்கள் வீட்டில் இருந்த அந்த வாழ்வியல் சார்ந்த பண்பாடு, அவர்கள் வழிபாட்டு முறைகள், அவர்கள் பாடிய அந்த தோத்திர பாடல்கள், இதை கேட்டுக்கிட்டே தான் அந்த குழந்தை வளரும். இப்போ ஒரு குழந்தை தவறான ஒரு சொல்ல பேசுது அப்படின்னா அது கெட்ட வார்த்தைன்னு நம்ம சொல்றோம், இல்ல கேட்ட வார்த்தை. அது நம்ம சூழலில் யாரோ அதை பேசி இருக்கிறார்கள், அது அதை கேட்டு திரும்ப பேசுகிறது. அப்ப நல்ல வார்த்தை பேசும் பொழுதும் அந்த குழந்தைக்கு அப்படித்தானே வரும். அப்ப அந்த வீட்டுல அந்த குழந்தை கேட்கின்ற வகையில் அவர்கள் நல்லதை மட்டுமே பேசி இருக்கிறார்கள், இறைவனை பற்றியே பேசி இருக்கிறார்கள். அப்ப அது 3 வயதுல நேரடியா பாட தொடங்குது அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைக்கு அவர்கள் வீட்டு சூழல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மாதிரி இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு முன்னாடி நம்ம சண்டையிடுவதில்லை, தவறான வார்த்தை பயன்பாட்டை பேசுவது இல்லை. அந்த குழந்தைகளுக்கு முன்னால் நாம் வழிபாட்டு மரபுகளில் அந்த குழந்தைகளை சேர்க்கிறது, கோயிலுக்கு அழைச்சிட்டு போறது, ஓதுவார்கள் பாடும் பொழுது அவங்க நின்று பாடுறாங்களோ இல்லையோ அவங்க பாடுறதை கேள்பா என்ன கேட்க வைக்கிறது. முதல்ல நாம கேட்கணும், நம்ம வீட்டுல நாம கேட்கணும். நாம வந்து ஒரு திரைப்படத்தை பார்த்துக்கிட்டு ஒரு சினிமா பாட்டை கேட்டுக்கிட்டு குழந்தைகளை வந்து நம்ம வந்து எப்படி நாம வீட்டுல எல்லா சுகங்களையும் அனுபவிச்சுட்டு குழந்தைய டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் எப்படி முடியும்? அப்ப பெற்றோர்கள் அந்த படிப்புக்காக சில தியாகங்களை பண்றாங்க. அது மாதிரி நம்ம தமிழ் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வேற்று மொழிச்சூழல், வேற்று இனச்சூழல், வேற்று நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிற குழந்தைகளுக்கு நாம வீட்டுல தமிழ் தான் பேசணும், தமிழில் தான் அவங்கள்ட்ட உரையாடணும். 10 தடவை கேள்வி கேட்டாலும் அந்த குழந்தை 10 தடவையும் ஆங்கிலத்தில் பதில் சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க, 11வது தடவை அது மறந்துடும், தமிழ்ல கேட்க ஆரம்பிச்சிடும், தமிழ்ல அது சொல்ல ஆரம்பிச்சிடும். அப்ப தொடர்ச்சியாக அது ஆங்கிலத்துல பேசுதுங்கிறதுக்காக பல குடும்பங்கள்ல வந்து பெற்றோர்கள் அவங்கள்ட்ட ஆங்கிலத்திலேயே உரையாடுறத நான் பாக்குறேன். அதை தவிர்க்கணும். நம்ம தாய்மொழி அப்படிங்கிறத நம்ம வந்து பேச்சின் மூலமாக அந்த குழந்தைகிட்ட உரையாடல் மூலமாக நம்ம கொண்டு வரணும். வழிபாட்டு மரபு நாம செய்யறத பார்த்து அந்த குழந்தைங்க மாறணும். அப்ப நம்ம வந்து முதல்ல அந்த வழிபாட்டு சூழலுக்கு குடும்பத்தை மாத்திக்கணும். ஒரு கூட்டு வழிபாடு, வாரத்துக்கு ஒரு முறை, எல்லாரும் எப்படி நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த குடும்ப கட்டமைப்பு சிதையாம இருக்கணும்னா ஒரு நாளைக்கு 3 வேளையில் ஏதாவது ஒரு வேளையாச்சும் குடும்பத்தினர் ஒன்னா உட்கார்ந்து உணவு ஒண்ணு எடுத்துக்கிறது. வாரத்துக்கு ஒரு முறை ஒரு வழிபாடு, வாரத்துக்கு ஒரு முறை ஒரு திருக்கோவிலுக்கு எல்லாரும் சேர்ந்து போகிறது. இன்னைக்கு வந்து குடும்ப நிகழ்ச்சிகளுக்கு கூட நம்ம குழந்தை அழைச்சிட்டு போறது 1000 காரணம் சொல்லுவோம். அதனால என்ன ஆகுது, யாராவது வீட்டுக்கு வந்தா இவங்க நான் என்னன்னு கூப்பிடணும்னு பையன் கேட்கிறான். அந்த உறவு முறைகள் இன்னைக்கு போயிடுச்சு. அது மாதிரிதான் பக்தியும் இன்று வேறு வேறு பக்கங்கள்ல மாறி போயிடுச்சு. அதை நம்ம ஒருங்கிணைச்சு பெற்றோர்கள் மிக முக்கியமாக அந்த குழந்தைகளை இந்த சைவ மரபுல, திருமுறை மரபுல வளர்க்கணும். அப்படின்னா அவர்களுடைய மனமாற்றம் என்பது ரொம்ப முக்கியம். அது பெற்றோர் வந்து பிள்ளைகளுக்கு வந்து முன்னுதாரணமா நிச்சயமா நிச்சயமா அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்ப நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்னா எங்க அப்பா அப்படி இருந்தார். அவர் வந்து இதை பண்ண அதை பண்ணுன்னு சொன்னது இல்லை, செஞ்சுக்கிட்டு இருந்தார். சொல்லியிருந்தாருன்னா அவர் வந்து வெறுமனே டீச்சரா மட்டும் தான் இருந்திருப்பார். அவர் வந்து அதை வாழ்க்கையில கடைபிடிச்சதுனால சரி, அப்பா மாதிரி நம்ம நேரம் தவறாம இருக்கணும், அப்பா மாதிரி நம்ம வழிபாடுகளை செய்யணும், அப்பா மாதிரி நம்ம திருமுறை அப்படிங்கிறது அந்த குழந்தை பார்த்து 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 வளரும் பொழுது நீங்க சொன்னா கூட சில சமயம் அது எடுபடாமல் போகும். ஆனா அந்த குழந்தை பார்க்கும் பொழுது ஓ இப்படி இருக்கிறதுனால இவங்களுக்கு இவ்வளவு புகழ் இருக்கு, இவ்வளவு பேர் இவங்களை மதிக்கிறாங்க, நாமளும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை நீங்க வந்து உளவியல் ரீதியா அந்த குழந்தைக்கு உருவாக்கணும். அதுதான் அவசியம். சரிங்க.